வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொடி பறக்குதா, காலை கட்டி வச்சுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாட்டுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொடியாத்தான் இருக்குது. வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டை விட இந்த மதுரை மாநாடு அதிகமாக பேசப்பட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய பேர் குடும்பமாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க, விளாக் மாதிரி எடுக்கிறாங்க. நிறைய பேர் அந்த இடத்த பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு மாநாட்டுக்குமே இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே கிடையாது. தமிழக விஜயோட மாநாட்டுக்கு தான் இப்படி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதுலேருந்து என்ன போகுதுன்னா எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு அவளை காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வேற அளவு சம்பவம் பண்ண போகிறாரு தளபதி விஜய். மாநாட்டில் யாரை வச்சு செய்ய போகிறாரு, யாரை புழக்க போகிறாரு நம்ம தெரியாது. மெயினாக அரசியல் கொள்கை இந்த 2 பேர்த்தை புழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு. கண்டிப்பாக எதை பற்றி பேச போகிறான்னு தெரியல. இந்த 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் பற்றி போராட்டத்தை பற்றி கண்டிப்பாக மாநாட்டில் பேசுவார். என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாரு, அதே மாதிரி யாரோட கூட்டணி வைக்க போகிறாருங்கிறது மாநாட்டில் தான் தெரியும். அதே மாதிரி விஐபி யார் வராங்க தெரியல. ஆனால் காவல்துறையிட்ட கொடுக்கும்போது விஐபி யாருமே கலந்துக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.